சைலண்டாக ரிஃபார்ம் பண்ண ஒருத்தர், அவர் தான் சுவாமி. January, November 19th to Ladies' Day. Bhagwan has directed that November 19th will be observed as Ladies' Day. எல்லாரோடையும் வாழணும் அண்ட் அந்த சகிப்புத்தன்மை தான் மெயினாக நான் கத்துன்றதுன்னு நினைக்கிறேன். இந்த சுவாமி இன்ஸ்டிடியூஷனில், சுவாமியோட மூமெண்ட்டில் நம்மலாம் இருக்கோம் அப்படின்னா அது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா, மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம். இதோட மீனிங் என்னன்னா, எங்கெல்லாம் பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ, போற்றப்படுகிறார்களோ, அங்கெல்லாம் தெய்வம் வாசம் செய்யும், தெய்வத்துவம் மிளிரும். பாரதம், நம்ம நாடு பெண்களை போற்றிய நாடு, பெண்களை பூஜித்த நாடு, ஒரு சரித்திர நாடு அப்படின்னு சொல்லலாம். பழைய காலத்திலிருந்தே சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த நாடு, வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு. அப்படிப்பட்ட இந்த திருநாட்டில் நம்மளை அருள் பாலிக்க வந்த அவதாரமான ஸ்ரீ சத்யசாயி பகவான் அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு எங்களுடைய அனந்த கோடி வந்தனங்கள். சாய்ராம். பாரதம் பெண்களை போற்றிய நாடுன்னு சொன்னோம். அந்த காலத்திலிருந்தே ஒரு கார்கி அப்படின்னு ஒரு முனிவர் ஒரு பெண்மணி ஜனகர் மகாசபையில் இருந்திருக்காங்க. அப்பலிருந்து இப்போ இருக்கிற நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வரை பல துறைகளில் பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்க. புத்திசாலித்தனத்தையும் சக்தியும் வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அந்த பண்டைய காலத்தில் நம்ம சொல்கிறேன், இந்த கார்கி அவங்கெல்லாம் இருந்த காலத்தில் பெண் சுதந்திரம் அப்படின்ற பேச்சு ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன், இல்லையா? அதுக்கு தேவை வரல. ஆனா இந்திய சுதந்திரம் அந்த சமயத்துல, போராட்டம் சமயத்துல பெண்கள் கொஞ்சம் முடக்கப்பட்டாங்க. சுதந்திரம் தேவைப்பட்டது. சுதந்திரம்னு சொல்றதோட அவங்க சில கட்டுப்பாடுகள், வேலை செய்யக்கூடாது அப்படிலாம் இருந்ததுனால, பெண்களை முடக்கி வச்சதுனால சில ரிஃபார்மர்ஸ் வந்தாங்க. பாரதியார், பாரதிதாசனார், அந்த மாதிரியான கவிஞர்கள்லாம் பல படைப்புகள் படைச்சாங்க. அதெல்லாம் ஒரு மோட்டிவேஷ்னலா இருந்தது. அந்த பெண்கள் வெளியில சாதிக்கிறதுக்கான மோட்டிவேஷனா இருந்தது. அந்த மாதிரி ஒரு படைப்பு தான் பாரதியார் எழுதின புதுமை பெண் அப்படிங்கிற படைப்பு. அந்த காலத்துல அந்த புதுமை பெண் மாதிரியான படைப்புகள் தேவைப்பட்டது, ஒரு ரிஃபார்மேஷனுக்காக தேவைப்பட்டது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சைலண்டா ரிஃபார்ம் பண்ண ஒருத்தர், அவர் தான் சுவாமி. சுவாமி நமக்கு பல விதத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் ஈக்குவலாக நம்மளை ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஆர்த்தியாக இருக்கட்டும், ஆர்த்தி கொடுக்கறது, பஜன்ஸ் பாடுறது, அப்புறம் கான்சர்ட்ஸ் கொடுக்கறது, க்ரௌடுக்கு முன்னாடி பேசுறது, இந்த மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இல்லையா சுவாமி. அனந்தபூர் காலேஜ் 1968 ஆரம்பிச்சார் இல்லையா? ஆமாம், இன்ஃபேக்ட் அதுதான் சுவாமி ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். சுவாமி இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்ட் ஆப்பிரிக்கா போனாரு. அப்போ ஈஸ்வர அம்மா கிட்டேருந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்தது, கரெக்டா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். அப்போ என்ன பண்ணாரு சுவாமி, நீ ஜாவா அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டில் போய் இருந்துக்கோ மும்பையில், நான் உங்களுக்கு டெய்லி கால் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாராம். அப்போ அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு திருவிளையாடல்னு சொல்லலாம் சுவாமியோடது. 2 விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. ஜாவா அவங்க வீட்டில் இந்த ராணி ஜாவா அப்படின்றவங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்திருக்காங்க. அவங்க மேலே ஒரு 2 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் காலேஜ் போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பாடம் அப்படின்னா, இந்த ப்ராமிஸ் பண்ணதை சுவாமி டெய்லி ஃபோன் பண்ணி அம்மாவோட பேசுவாராம். நம்மளும் அப்படிதான் நடந்துக்கணும் அம்மா கிட்ட அப்படின்றத அவங்க கற்றுக்கிட்டாங்க. இன்னொரு லெசன் என்னன்னா, ஈஸ்வரம்மா அந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் பார்க்கும்போது, நம்ம ஊரில் எல்லாரும் அன்எஜுகேட்டடாக இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாமும் எஜுகேஷன் இருந்தால் நன்னா இருக்குமே, பெண்கள்லாம் எஜுகேட் ஆனமே அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்காங்க. அதை சுவாமி கிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ சுவாமி ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலேருந்து வரும்போது அந்த கார்லேயே ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரும்பொழுதே சுவாமி கிட்ட சொன்னாங்களாம்,
இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கலாம், அதெல்லாம் என்ன ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அவர் மிஸ்டர் ஜாவா கிட்ட நீ போய் அனந்தபூரில் எனக்கு வந்து ஒரு நிலம் பார்த்துரு அப்படின்ட்டாங்களாம். ஸோ தேர் ஸ்டார்ட்ஸ் த சாகா ஆஃப் அனந்தபூர் காலேஜ். சரி நேயர்களே, நீங்களாம் நினைக்கலாம் ஏதோ பாரதியார் நாங்க, திடீர்னு சுவாமின்னாங்க, திடீர்னு அனந்தபூர் காலேஜுக்கு வந்திருக்காங்க, இதெல்லாம் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுமை பெண் அப்படின்ற ஒரு கவிதையை பத்தி நம்ம பேசினோம் இல்லையா? கவிதையிலேருந்து சில வரிகளை மட்டும் முன்னோடியா வச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன பேனல் டிஸ்கஷன் செய்யறதுக்கான முயற்சி தான் இது. சுவாமி நம்மளுக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு, பெண்கள்னா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, நெறிகள்னா என்ன, எப்படி நம்மளை ட்ரெயின் பண்ணியிருக்காரு, இதெல்லாமும் பேசி பாரதியாரின் கவிதைகளை முன்னோடியா வச்சு செய்யறதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இந்த பேனல் டிஸ்கஷன். இதுக்கு நம்ம கூட பேச வந்திருக்கிற இந்த சகோதரிகள்லாம் வந்து வேற வேற காலகட்டங்கள்ல அனந்தபூர்ல படிச்சிருக்காங்க. இப்ப அவங்க துறைகள்ல நல்ல முறையா முன்னேறிட்டு இருக்காங்க. வாங்க நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். சாய்ராம். என் பேர் ராதாராஜன். சுவாமியோட இன்ஸ்டிடியூஷனில் 1976லேருந்து 79 வரை படிக்க வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் பிஎட் காலேஜஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டு இப்போ சுவாமியோட சேவா ஆக்டிவிட்டீஸில் நான் பங்கேற்றுட்ருக்கேன். சாய்ராம். நான் ஜெயந்தி. 1991லேருந்து 94 வரைக்கும் பிகாம் பண்ணேன். வெளியில் போயிட்டு எம்பிஏ பண்ணிவிட்டு ஒரு 15 இயர்ஸ் கார்ப்பரேட் வேர்ல்டில் ஒர்க் பண்ணேன். என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக ரிசைன் பண்ணேன். அப்போது சுவாமி வந்து என்னோட ஒரு பேஷனை புரிஞ்சுண்டவர் மாதிரி, அது உந்துதலோட அவரோட கிரேஸோட ஒரு சின்ன ஹோம் பிஸ்னஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். 13 இயர்ஸாக அது போயின்னு இருக்கு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சுவாமி நடத்தின்னு வரார். சாய்ராம். சாய்ராம். என் பேர் சௌந்தர்ய பிரீதா. நான் வந்து சுவாமி காலேஜில் 93 to 98 பிஏ எம்ஏ முடிச்சுட்டு ஒரு இங்கிலீஷ் டெய்லியில் ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சாய்ராம். என் பேர் உஷா. நான் 1995லேருந்து 98 வரைக்கும் பிஎஸ்சி ஹானர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் சுவாமி காலேஜில் பண்ணேன். அப்புறம் வெளியில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு திரும்பவும் சுவாமி காலேஜில் 2000 to 2001 பிஎட் பண்ணினேன். கொஞ்ச நாள் நான் லெக்சரராக ஒர்க் பண்ணேன். இப்போ ஃபார் த பாஸ்ட் 16 இயர்ஸ் ஐஎஸ்ஆர்ஓவில் நான் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சாய்ராம். என் பேர் ரஞ்சினி பாபு. நான் 93, 96ல் சுவாமி காலேஜில் படித்தேன். மீடியா சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பாரதியாரின் புதுமை பெண் அப்படின்ற கவிதை தொகுப்புலேருந்து ஒரு 4 வரிகளை மட்டும் முன்னோடியாக வச்சு இந்த பேனல் டிஸ்கஷனை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. அது என்ன வரிகள் அப்படின்னா, இந்த பேனல் டிஸ்கஷனோட தலைப்பே அதுதானே, நிமிர்ந்த நன்னடை. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம். இந்த வரிகளை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வரிகளை பார்த்தோம்னா தமிழில் ஆர்வம் இருக்கிறவங்க, இல்லை பாரதியார் பிடிக்கிறவங்க, தமிழ் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அது ஒரு மோட்டிவேஷ்னல் வரி. கரெக்டா? கரெக்ட். நானுமே சின்ன வயசுலலாம் இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப தைரியமான பொண்ணை தான் வந்து சித்தரித்து வச்சுருந்தேன். இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி தான் ஆகணும், பொண்ணுன்னா தைரியமாக இருக்கணும், ஏன்னா இருட்டிலேயே நடந்து வரணும், நேர்கொண்ட பார்வை இருக்கணும், இவ்வளோதான். மேலோட்டமாக பார்க்கும்போது இதெல்லாம் தான் என் மனசில் இருந்தது. நெறிகள் அதெல்லாம் அப்போல்லாம் புரியல அந்த வயசில். சுவாமி வந்து நமக்கு நிறைய விதத்தில் இந்த வரிகளை புரிய வைக்கிறாருன்றதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா? அக்கா, நம்மளுக்கெல்லாம் ஒரு காமனான விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுமே, டிசிப்ளின் தானே. எஸ், அனந்தபூர்ல படிச்சதுனால, காலேஜில் படிச்சதுனால நமக்கு வந்து சில கோட்பாடுகள், சில டிசிப்ளின் வந்து சுவாமி நமக்குன்னு விதிச்சிருக்கார். ரைட்? ஒருவேளை நான் அனந்தபூர்ல படிக்கல அப்படின்னா, வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்பொழுது இதெல்லாம் என்னது, இவ்வளோ டிசிப்ளின் தேவையா, இந்த காலத்துல இதெல்லாம் வந்து நடக்குமா, இந்த டிசிப்ளின்லாம் வேல்யூஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளால சமுதாயத்தில் வாழ்ந்துட முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். ரைட்? ஒரு 3வது மனுஷியா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்பொழுது இந்த கேள்வி என் மனசுக்குள்ளேயும் வருது.
இதெல்லாம் முடியுமா அப்படின்ற கேள்வியும் வருது. ஏங்கா நீங்க வந்து 70ஸ்லயே படிச்சீங்க இல்லையா? சுவாமி கிட்ட வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பத்தி பார்த்திருக்கீங்களா? ஆமாம் 1975ல் சுவாமியோட 50th பர்த்டே. அப்போ சுவாமி கோல்டன் ஜூப்ளி இயர் பிரம்மாண்டமாக நடந்ததுங்க. அப்போ வந்து ஃபேமிலியோட நாங்கள் வந்தோம். அப்பா அம்மா வந்து சமிதியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால அவங்க ஒரு வாரம் இங்கே டியூட்டி போட்டு எங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் மற்றவங்க குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன காமனாக பேச்சுன்னா, பார்த்தீங்களா அந்த கேர்ள்ஸ் அனந்தபூர் கேர்ள்ஸ் எப்படி தலை குனிஞ்சிட்டு போகிறாங்க, எப்படி சாஃப்டாக பேசுகிறாங்க, பார்த்தேன் நளினமாக இருக்கு அவங்க நட உட பாவம் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது அதே தாண்டி ஒன்று ரொம்ப கவர்ச்சியாக இருந்தது என்னன்னா, சுவாமி ப்ரொசஷனுக்கு முன்னாடி அவங்க பேண்ட் வாசிச்சுட்டு போகிறாங்க. அந்த பேண்டை பார்த்த உடனே நான் அவ்வளோ ஸ்டன் ஆகி, சுவாமி நானும் அந்த மாதிரி ஒரு பேண்ட் ட்ரூப்பில் இருக்க மாட்டேனா, அவன் காலேஜ் சேர மாட்டேனான்னு ஒரு ஆசை அப்போவே என் மனசில் வந்தது. ஸோ இதுதான் சுவாமியோட காலேஜில் படிக்கிறது பாக்கியம்னு சொல்லுவேன். 1975ல சுவாமியினுடைய 50th பர்த்டே போதே வந்து பேண்டெல்லாம் இருந்ததாக்கா? ஆமாம் ஆமாம் அதுவும் லேடிஸ்க்குன்னு ஸ்பெஷல் பேண்ட் வேற. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க படிக்கும்போதும் சுவாமி வந்து கேர்ள்ஸுக்கு பைக் எஸ்கார்ட் பண்ண கூட சான்ஸ் கொடுத்தாரு. ஈக்குவல் சான்ஸ் நிறைய நமக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் போது நமக்கும் வந்து பாய்ஸ் பண்ற மாதிரி ஈக்குவலா சான்சஸ் கிடைக்கும். ரிஸ்கான ஈவெண்ட்ஸ் பண்றதுக்கு கூட சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் அதை வந்து நல்லா பண்ணும்போது சுவாமி வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவார். பிரதர்ஸ் கிட்ட போய் நம்மளை பற்றி பெருமையாக கூட சொல்லுவார். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இப்போ நாதஸ்வரம் எல்லாம் கூட மகளிர் தினத்துக்கு ஸ்பெஷலாக வாசிக்கிறாங்க. எவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா சுவாமி? இருந்தாலும் எனக்கு இன்னமும் அந்த டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. ஒருவேளை நான் சுவாமி கிட்ட வராம இருந்திருந்தா, அனந்தபூர்ல படிக்காம இருந்திருந்தா, மேலோட்டமான ஒரு புரிதலை தான் நாம் இருந்திருப்போம் இல்லையா? இதெல்லாம் எப்படி போல்டாவும் இருக்க சொல்றாரு, அதே சமயம் கோட்பாடுகளோடையும் இருக்க சொல்றாரு. என்ன அதுன்னு இன்னமும் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. அக்கா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நன்னடை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து அந்த நன்னெறிகள்ல நடக்கணும் அப்படின்னு தான்க்கா தோணுது இல்லையா? நன்னெறியில நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்னெறியில நடக்கணும்னா அதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப அவசியம். ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளினை தான் சுவாமி வந்து நமக்கு ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணி கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே நமக்கு செல்ஃப் டிசிப்ளினை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் பிற்காலத்தில் எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக் வந்து செல்ஃப் டிசிப்ளின் தான். வெறும் தைரியமாகவும் சமூக அவலங்களை எதிர்க்கிற பெண்ணாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு முழுமையான ஆன்மீக வளர்ச்சி இருக்கணும்னா அதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் தான் ஆணிவேர். ஸோ அதனால தான் சுவாமி அதை நமக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருக்குறான்னு தோணுதுக்கா. இதெல்லாம் மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும்னு எனக்கு வந்து ஆசையாக இருக்குது. வேதம். சுவாமி வந்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் லேடிஸ் வந்து வேதம் கற்றுக்கிறதுக்கும் சாண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாரு. ஸோ இதை வேதம் வந்து ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுவாக இருந்தாலும் பெண்கள் வந்து வேதம் கற்றுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம எல்லார் மனசுலையுமே இருந்திருக்கு, நிறையவே இருந்திருக்கு. அது ஒரு மனத்தடையாகவும் இருந்திருக்கு. ஆனால் சுவாமி அந்த மனத்தடையை எல்லாத்தையும் நீக்கி நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கும் சாண்ட் பண்ணுறதுக்கும் எல்லா சமிதிகள்லையும் சொல்லி கொடுக்கறதுக்கும் ருத்ரம் சாண்ட் பண்ணுறதுக்கும் லேடிஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லையாக்கா? இல்லை, இன்ஃபேக்ட் 1970ஸ்லேயே நான் நினைக்கிறேன் சுவாமி வந்து காயத்ரி எல்லாரும் சாண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூட விமன் கூட சாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தாரு. நான் நினைக்கிறேன் சுவாமி ஒரு சைலண்ட் ரிஃபார்மர் மாதிரி தான் எனக்கும் தோணுது. கரெக்ட். நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கும் அதே தாட் தான். ஏன்னா சுவாமி வந்து பாரதியாரோட வரிகளை தான் நமக்கு ப்ராக்டிக்கலாக காலேஜ்லேயே ஹாஸ்டலில் அதோட லைஃப் மூலமாக அந்த டிசிப்ளின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன் ரஞ்சினி. ஏன்னா நம்ம எப்படி இண்டிபெண்ட் சர்வைவல் தைரியமாக பண்ணணுங்கிறத வந்து கற்றுன்றதுன்னு வந்து நம்ம காலேஜில் தான். ஸோ இங்கே இண்டிபெண்ட் சர்வைவல் அப்படிங்கும் போது தனிச்சு நிற்கிறது இல்லை, தனித்துவத்தோடு நிற்கணும் நம்ம.
ஸோ அதை தான் நமக்கு சுவாமி சொல்லி கொடுத்துருக்காரு. இதை ஏன் நான் இங்கே ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக அணுகுறீங்க, நீங்கள் ஒரு ப்ராப்ளமை வந்து அதை ப்ராப்ளமாக பார்க்காம வேறு விதமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த சுவாமி கற்றுக் கொடுத்தது வந்து அதை வந்து அந்த தனித்துவமாக நம்ம அங்கே வந்து பிரதிபலிக்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்ம சுவாமி வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு சொல்லி கொடுத்தது. அண்ட் பாரதியார் சொன்ன மாதிரி நெறிகள்ங்கிறதுன்னா என்ன, வேல்யூஸ் தானே. ஸோ அந்த வேல்யூஸ் எப்படி இருக்கணும், டிசிப்ளின் வித் டிவோஷன். ஸோ அந்த டிசிப்ளின் எப்போ டிவோஷனோடு இருக்கோ அப்போ தான் அது வந்து பரிபூர்ணமான வேல்யூஸாக மாறுறது. ஸோ இப்போ நீ ஒத்துப்பேன்னு நினைக்கிறேன், இது வந்து ஏதோ ஒரு விதத்துலையாவது உனக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி கரெக்ட் தான் பாரதியார் சொன்னது வந்து சுவாமி நமக்கு ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது. எல்லாம் கரெக்ட் தான். இன்னும் ஒரு கேள்வி இருக்கு என் மனசுல. இப்போ இந்த காலகட்டத்துல ஃபெமினிசம் அப்படின்றது பெருசா பேசப்படுறது இல்லையா, பெண்ணியம், எங்களுக்கு உரிமை வேண்டும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் சொசைட்டியில் நம்ம கற்றுக்கிட்ட வேல்யூஸ் எல்லாம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, முடியுமா, சாத்தியமா அப்படின்ற கேள்வி தான் அது. பிரீதா, நீ வந்து ப்ரெஸ்ஸில் இருக்க இல்லையா, மீடியாவில் இருக்க. ஸோ உனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நிறைய வந்திருக்கும். நம்ம வேல்யூஸ்க்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் முரண்பாடாக இருக்கும், ரைட்? கான்ட்ரடிக்டரியான சுச்சுவேஷன் தான் நிறைய வந்திருக்கும். அதெல்லாம் எப்படி சமாளிச்ச? நிஜமாவே நம்ம வேல்யூஸை ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? அதுதான் என் கேள்வி உங்ககிட்ட. இல்லை, கட்டாயம் முடியும். இன்ஃபேக்ட் நான் சுவாமி காலேஜ் படித்து முடிச்சுட்டு மீடியா ஜாயின் பண்ணப்போ ஒரு காலேஜுக்கு, இன்னொரு காலேஜுக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த காலேஜ் பிரின்சிபல் கேட்டார், நீ எங்கே படித்த அப்படின்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் சத்யசா இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அப்போ அவர் என்ன கேட்டார், அங்கே வந்து ஒரு ரொம்ப ஐடியலிஸ்டிக் சிச்சுவேஷன், அங்கே வேல்யூஸ் ஃபாலோ பண்ண முடியும், வெளி உலகத்துக்கு வந்து அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு இப்போ நீ கேட்குற அதே மாதிரி தான் அவரும் கேட்டார். அது முடியும் அப்படின்னு தான் அப்போவும் எனக்கு தோணுச்சு, இப்போவும் அதே தான். ஒரு சிம்பிள், நம்ம சுவாமி காலேஜில் விமனுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. சுவாமி அதை ரொம்ப வந்து நமக்கு அதை கரெக்டாகவும் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ நான் மீடியா ஜாயின் பண்ணோடனே ஜெயமா மேடம்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், மேம் ஐ ஜாயின்ட், இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. மேம் கேட்டாங்க, என்ன சாரீ போட்டுப்பியா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நோ மேம், சல்வார் தான் போட்டுப்பேன் அப்படின்னு. அப்போ மேம் கேட்டாங்க, அப்போ கட்டாயம் நீ துப்பட்டா போடணும் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறேன், அந்த ஒரு ட்ரெஸ் கோடு. இப்போ இது வந்து இதனால என்ன அப்படின்னா, இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் 98 நாங்கள் வந்து இங்கே பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியமில் மிருதாதுன்னு ஒரு ப்ளே போட்டோம். சுவாமி வந்து ப்ராக்டிஸ் பார்க்க வந்தார். வந்துட்டு மேம் கிட்ட கேட்டார், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டார், எங்கள் ரோல் என்ன அப்படின்னு கேட்டார். மேம் வந்து நாங்கள் மாங்ஸ், ஒரு கிறிஸ்டியன் மொனாஸ்ட்ரியில் இருக்கிற மாங்ஸ் அப்படின்னு சொன்னப்போ சுவாமி வந்து புரியாத மாதிரி திரும்பவும் என்னன்னு கேட்டார். அப்புறம் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அடுத்தது சுவாமி கேட்டது, அவங்க ட்ரெஸ்ஸு லாங்காக இருக்கா அப்படின்னு கேட்டார். ஸோ ஒரு அவதார் வந்து நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணணுங்கிறத கூட வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கார் இல்லையா. இது வந்து நம்ம இப்போ நான் எங்கே அசைன்மெண்ட் போனாலும் சரி, எந்த மீட்டிங் யாரை பார்க்க போனாலும் சரி, நான் ஐ ஸ்டிக் டு ஏதாவது சாரி ஆர் சல்வார் வித் துப்பட்டா. என்ன ஆகுதுன்னா, இதனால நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருது. மாடஸ்டாக ட்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அடுத்தது நம்ம கிட்ட பழகிறவங்களுக்கும் அவங்களுடைய அணுகுமுறை அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒர்க்கில் நம்மளால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இதுக்கு 2 சின்ன இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். ஒரு தடவை ஜப்பான் போயிருந்தேன், ஒரு அசைன்மெண்ட், ஒர்க் அசைன்மெண்ட். அப்போது டின்னர் வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கிமோனோ போட்டிருக்கிற 2 விமன் இருந்தாங்க அந்த டின்னரில். எல்லாரும் போய் அவங்க கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சல்வார் போட்டிருந்தேன். அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, நாங்கள் உங்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. இதோடைய இன்னொரு சைடு, ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் கான்சுலேட்லேருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்கள நான் பார்க்க போகிறேன் அகெயின். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க வந்து ஒரு ஃபாரின் இதுலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டின்னருக்கு நான் வந்து அன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு போயிருந்தேன். யூ ஒன்ட் பிலீவ், அவங்க அன்னைக்கு சாரியில் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. என்னது, நம்ம சுவாமி சொன்னதுலேருந்து ஒரு நாள் தவறணும், பட் அது வந்து சுவாமி நமக்கு காமிச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் கோட்லேருந்து சுவாமி நமக்கு வந்து சின்ன சின்ன டிசிப்ளின் கொடுத்தது வாழ்க்கை பூரா நமக்கு அது வந்து உதவியாக தான் இருக்குது. இந்த தருணத்தில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது.
நான் செகண்ட் இயர் படிக்கும்போது ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும்ன்ட்டு கொஞ்சம் முடி வெட்டிட்டேன். முடி வெட்டிட்டு பானிடைல் போட்டுட்டு பஜன் மந்திரில் சுவாமி உட்காந்துருக்காரு. நான் 3வது சுவாமி பாத்வேயில் 3வது ரோவில் உட்காந்து சுவாமி நல்ல வியூ கிடைக்கும்னு சுவாமியை பார்க்கலான்னு நல்லா தலையாட்டி ஆட்டி பஜனை பண்ணிட்டு இருக்கேன். சுவாமி அப்படியே கண்ணுக்குள்ளே பார்க்குறாரு. எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சுவாமி என்ன பார்க்குறாரே கண்ணில் தண்ணியாக கொட்டுது. இதை நான் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படா பஜன் முடியும்னு வெயிட் பண்ணிட்டு பஜன் முடிஞ்ச உடனே ஓடி போய் எங்கே தெரியுமா எல்லாம் இருப்பாங்க, கேன்டீனில் தான். ஸோ கேன்டீனுக்கு ஓடி போய் இதை பகிர்ந்துக்கணும்னு போனேன். போய் பேச ஆரம்பிச்சேன். பின்னாலேயே குட்டும்ராவ் அங்கிள் வந்துட்டாரு. ராதாராஜன் அப்படின்னு கூப்பிட்டாரு. எப்படி அவருக்கு என் பேர் தெரியும்? நான் அங்கே தான் இருப்பேன்னு எப்படி தெரியும்? பஜனை முடிஞ்சு 10 நிமிஷம் கூட ஆகலை, பின்னாலே வந்துட்டாரு. தனியாக வர சொன்னார். இன்னும் பயந்துட்டேன் நான். கிட்ட கூப்பிட்டுட்டு, சுவாமி ஆஸ்க் யூ டு பிளாட் யுவர் ஹேர் ப்ராப்பர்லி. ஐயோ கடவுளே, இது என்ன இது? அப்படி நம்ம அம்மா கூட இந்த மாதிரி கவனிக்க சொல்ல மாட்டாங்க. சுவாமி அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ மைன்யூட்டாக பார்த்து, இது என்னடா எல்லாத்தையும் விஷனை மறைக்கிறா இவ இப்படி உட்காந்துருக்காளேன்னு அவருக்கு அப்படி தோணி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சுவாமி வந்து மாடஸ்டாக இருக்கணும். இது மட்டும் இல்லை, சுவாமி வந்து ஒரு பெண்ணுக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஜுட்டு, பொட்டு, கட்டு, இது 3ம் ஒழுங்காக இருந்தா இப்போ பிரீதா சொன்ன மாதிரி மற்றவங்க பார்க்குறவங்க அணுகுமுறையே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுதான் சுவாமி விரும்புகிறார் நம்மக்கிட்டேருந்து. ஸோ இப்போ 2 பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் கேட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா சுவாமி? அனந்தபூர் அந்த ட்ரைனிங் கிரவுண்டு மூலமாக நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாக நற்பண்புகளையும் சொல்லி கொடுத்துருக்காரு. நல்ல கேரக்டர் பில்டிங்கையும் செஞ்சுருக்காரு. அதுக்கு உஷா, உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த மாதிரி? ஆமாக்கா, நீங்கள் கேரக்டர்னு சொல்லும்போது சுவாமி வந்து நமக்கு ஒவ்வொரு டிஸ்கோர்ஸ்லேயும் ஹியூமன் வேல்யூஸை எவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கார். சத்யாவும் தர்மாவும் தான் உங்களுடைய 2 கண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் வேலை செய்கிற இஸ்ரோ வேலைக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சில டிவைசஸை டெஸ்ட் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் நான் இருந்தேன். அப்போது சில டிவைசஸ் வந்து டிஃபெக்டாக இருந்தது என்னுடைய டெஸ்டிங்கில் தெரிய வந்தது. ஆனால் இது வந்து ஒரு மேஜரான ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு நினச்சி என் கூட ஒர்க் பண்ணுற என்னுடைய கலீக்ஸும் என்னுடைய சீனியர்ஸும் என்னுடைய இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலை. அவங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. ஸோ நான் தனியாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துப்பேனா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகமே வரல. நான் எப்படியும் ட்ரூத் வந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். ஸோ நம்ம பண்ண டெஸ்ட்டு சரின்னா அதனுடைய ரிசல்ட்டை சொல்கிறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ரிசல்ட்டை தைரியமாக எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் அதுக்கப்புறமேட்டு வந்து என்னை ரொம்பவே பாராட்டினாங்க. இந்த சம்பவத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒன்று தான்க்கா. சுவாமி சொன்ன விஷயங்கள், சுவாமி சொன்ன வேல்யூஸும் சுவாமியினுடைய அறிவுரையும் நமக்கு எல்லா இடத்துலையும் துணை நிற்கும். பீப்புள் மே நாட் சப்போர்ட் அஸ், பட் சுவாமி வில் நெவர் லீவ் அஸ். வெரி ட்ரூ. ரொம்ப அழகாக சொன்னேன் உஷா. நம்ம இன்ஸ்டியூட்டோட மோட்டோவே அதுதான் இல்லையா? சத்தியம் வத தர்மம் சர. ஸோ சுவாமி வந்து சத்தியம் அண்ட் தர்மமாக அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீ சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப். அதில் வந்து 9 இயர்ஸாக நான் அந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு ஃப்ரைடே ஈவினிங், யூஸ்வலாக அந்த டைம் தான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரும் இல்லையா? ஸோ ஃப்ரைடே ஈவினிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு எனக்கு வந்துடுது. அது வரைக்கும் அந்த 9 இயர்ஸ்லேயும் அதுக்கு முன்னாடியும் லேடிஸை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதே கிடையாது. ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா அப்போது எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியிருந்தது. எய்தர் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா ரெசிக்னேஷன். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. நீங்கள்லாம் நம்புவேளான்னு தெரில, நான் ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்கலை. இம்மீடியட்டாக நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னோடய ஃபேமிலி. எனக்கு 2 சின்ன குழந்தைகள் இருந்தால் அந்த டயத்தில். ஸோ எனக்கு என்ன தோணிச்சுன்னா, நம்ம கிளம்பி போயிட்டோன்னா அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவா. ஸோ சுவாமி எப்பவுமே சொல்கிறார் இல்லையா, ஃபேமிலி ஃபர்ஸ்ட் தென் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் அப்படின்னு. ஸோ அந்த சுவாமியோட இதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. ஸோ உடனே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். உடனே ரிலீவ் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல, உடனே ரிலீவ் பண்ணி என்னை உடனே பேக் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு அப்போ தோணலை, ஓ என்னடா இம்மீடியட்டாக ரிலீவ் பண்ணுறாங்களேன்னு. சரி அப்படின்ட்டு ஆனாலும் சுவாமி கிட்ட வை மீ சுவாமி அப்படின்னு நான் கேட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர கொஷினே அதுதான் இல்லையா? கேட்டேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமா என்னோட ஒரு சீனியர் எனக்கு கால் பண்ணார்.
கால் பண்ணிட்டு சொன்னார், "என்னம்மா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு போல இருக்கு" அப்படின்னாரு. "ஆமாம் சார், எனக்கு தெரியவே இல்லை, எப்படி இப்படி ஆச்சுன்னு." "ஆமா, நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா இது வரைக்கும் லேடீஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி?" எனக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து என்ன விஷயம் அப்படின்ட்டு நான் போய் கேட்டேன். ஸோ கேட்டதில் தெரிஞ்சுது, நீ ஒரு ஃப்ரைடேக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வெண்டார்கிட்ட வந்து அவங்க பண்ண தப்பை வந்து நீ சுட்டி காமிச்ச இல்லையா? ஸோ அதோட விளைவு தான் இது அப்படின்னு. நான் சொன்னேன், "எப்படி சார், நான் அவங்க தப்பு பண்ணதை கரெக்டு தானே, நான் அப்படி தானே காமிக்கணும், அதுதானே நான் பண்ணேன்" அப்படின்னாரு. "நீ பண்ணது கரெக்டு தான், ஆனால் அந்த வெண்டாருக்கு வந்து இந்த தப்பு வந்து தெரிஞ்சதுன்னா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும், அவங்களோட வெண்டார் வந்து நிறுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக மேனேஜ்மெண்ட்கிட்டயும் ரொம்ப க்ளோஸாக இருந்ததா அவங்க. அதனால அவங்க போய் சொன்னதில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து உனக்கு கொடுத்தாங்க, இது வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க உனக்கு. ஆனால் நீ எப்படி இந்த டிசிஷன் எடுத்தேன்னு தெரியல, ரொம்ப நல்ல டிசிஷன் எடுத்த ரிசைன் பண்ணது" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் எடுத்தது வந்து ஒரு சின்ன இது, மேபி செல்ஃபிஷ் கூட, ஏன்னா என்னோட ஃபேமிலியை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டெசிஷன் எடுத்தேன். ஆனால் சுவாமி எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்கார். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமானாலும் சுவாமி சொல்கிற சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணால் கூட கண்டிப்பாக அதோட விளைவுகள் வந்து நமக்கு நன்மையை தான் தரும். இந்த தருணத்தில் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. 1979ல் பிகாம் முடிச்சு சில மாதம் இங்கே இருந்தேன். அப்போ சுவாமி எங்களை மாதிரி சீனியர்ஸ் எங்களெல்லாம் சேர்த்து போய் பிஎட் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. பிஎட் பண்ணிட்டு வந்தோம். வந்தப்புறம் எல்லா பிஎட் முடிச்சவங்க வாங்க இன்டர்வியூக்குன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு எல்லாரையும் டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் அலாட் பண்ணதுக்காக கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து, "நீ தெலுங்கு வச்சா?" அப்படின்னாரு. "மாట్లాட்டம் వచ్చు சுவாமின்னு." "அது சாலே" அப்படின்னு என்ன சேர்த்து 3 பேர் 4 பேராக ராஜமன்றிக்கு அனுப்பிச்சி வச்சார். ஒன்றுமே சொல்லலை. ஒரு சமிதி மெம்பர் வந்தார், அவர்கிட்ட எங்களை ஒப்படைச்சிட்டு, "இன்றைக்கே நீங்கள் பேக் பண்ணிட்டு போங்கன்னு" சொல்லிட்டாரு. ஸோ அன்றைக்கே நாங்கள் பேக் பண்ணிட்டு போனோம். ஆனால் சுவாமி சொன்னதுக்காக சுவாமியோட வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணணுன்ட்டு உடனே போயிட்டோம். அங்கே போயிட்டு சார்ஜ் எடுத்துட்டு நல்லபடியாக போயிட்டு இருந்தது ஸ்கூல். எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் என்னாச்சுன்னா, சமயக்காரங்க 2 பேர் இருப்பாங்க, 2 பேரும் சொல்லாமல் நின்றுட்டாங்க. அப்போ சுவாமி கொடுத்த ட்ரைனிங்கு ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணார் அவர், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு, நாங்கள் 4 பேரும் இறங்கி களத்தில் இறங்கி ஆளுக்கு ஒன்று சமையல் செஞ்சு 1 வாரம் நாங்கள் 4 வேளையும் பசங்களை கொஞ்சம் கூட பட்டினி போடுறதோ, கொஞ்சம் கூட அந்த லேக்யூனா இல்லாமல் நாங்கள் பார்த்துருந்தோம். அது நாங்கள் பார்த்தோம் சொல்ல மாட்டேன், ஃபுல்லாக சுவாமியோட இன்விசிபிள் ஹேண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண யாருக்கு தைரியம் இருக்கும்? நார்மலாக நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க சொன்ன மாதிரி சுவாமி காலேஜில் படிக்கலைன்னா யாருக்குமே அந்த இனிஷியேட்டிவ் எடுக்க தோணாது. அந்த தோன்றதே சுவாமி கொடுக்குற ஒரு உந்துதல் தான். அதே மாதிரி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விதமான சேலஞ்சு. ஃபுட் பாய்சன் ஆகிட்டு ஒரு நாள் திடீர்னு. அப்போ 100 பசங்களுக்கு மேலே இருப்பாங்கல்ல, எல்லாரும் வாமிட்டிங், அப்புறம் லூஸ் மோஷன், ஃபீவர், மாற்றி படுக்கிறாங்க பெட்டில். நாங்கள் 4 பேரும் 1 வாரம் டே அண்ட் நைட் சாப்பிட்டோமா இல்லையா எதுவும் தெரியாது. பசங்க சரியாகணும், இது ஒரே ஒரு குறிக்கோள் தான். சுவாமி சொல்லிட்டாரு, நம்ம பார்த்துக்கணும்னு. ஸோ எப்படி எங்களுக்கு அதை உள்ளுக்குள்ளே அந்த எனர்ஜி கொடுத்தாரோ அதெல்லாம் சுவாமி தான். எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது பண்ணோன்றது இப்போ சுவாமி சொல்கிறாரு, ஹியூமன் எஃபர்ட் இருந்தால் தான், இதை எங்களுக்கு லெட்டர்லேயே ஒன்று எழுதியிருக்காரு, ஹியூமன் எஃபர்ட் இருந்தால் தான் சுவாமியோட கிரேஸ் வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த எஃபர்ட் போட்டோம், சுவாமியோட கிரேஸ் வந்தது, எல்லாம் சால்வ் ஆச்சு. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த வருஷமும் சிக்கன் பாக்ஸ் வேறு விதமான ஒரு சேலஞ்ச். குரூப்பாக வருவாங்க. சிக்கன் பாக்ஸ் அட்டாக் ஆச்சு அவங்களுக்கு. அப்போவும் இதே மாதிரி தான் சுவாமி கேவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். நாங்கள் ஒழுங்காக பசங்களை ஒப்படைச்சி பேரண்ட்ஸ் கிட்ட நல்லபடியாக நார்மலாக பண்ண வச்சார். இது அத்தனையும் பண்ணும்போது சுவாமி எங்களுக்கு அப்பப்போ லெட்டர் எழுதி எங்களை ஆறுதல் சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி நேர்லேயே வந்துட்டார். 4th இயர் நேர்லேயே வந்து பசங்கக்கிட்ட எல்லாம் மூவ் ஆகி, யாருமே எதிர்பார்க்கல, நேரில் வந்து ஹோல் ஈவினிங்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் சுவாமி ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனார். ஸோ இதெல்லாம் சுவாமி கொடுக்குற இந்த இத்தனை ட்ரைனிங் எங்களை டெஸ்ட் பண்ணதும் போகாமல், இந்த ட்ரைனிங் கிரவுண்ட் எங்களுக்கு எப்படி ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆச்சுன்னா, சுவாமியை விட்டுட்டு விலக டைம் வந்தது. ஸோ மேரேஜ் அப்படி எப்படின்னு போயிட்டு அப்புறம் காலேஜஸில் ஒர்க் பண்ணேன். ஒன் ஆஃப் த பிஎட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வைவலே கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து இந்த தரச் சான்றிதழ் சொல்லுவோம்ல, NAC, ஸோ நேஷ்னல் அசஸ்மெண்ட் அக்ரிடிடேஷன் கவுன்சில்னு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் அவங்க இல்லைன்னா அவங்க அஃபிலியேஷன் கேன்சல் ஆகிடும். அப்போ நான் பிரின்சிபலாக இருந்தேங்க. மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, இது எப்படி முடியும், மீகர் ரிசோர்ஸஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. நான் சொன்னேன், இல்லை, வில் டேக் a decision and will do. ஸோ அந்த மீகர் ரிசோர்ஸஸை வச்சு நாங்கள் 5-6 பேர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து டே அண்ட் நைட் 1 month ஒர்க் பண்ணி
NAC B+ வாங்க ஹெல்ப் பண்ணோம். ஸோ அது நான் கிரெடிட் எடுத்துக்கல. இது அத்தனையும் சுவாமி பண்ணது தான். அவர் ஸ்டூடெண்ட்னா தான் என்னை செலக்டே பண்ணாங்க பிரின்சிபலா. ஸோ இந்த மாதிரி சுவாமியோட வேல்யூஸ் ஃபாலோ பண்ணால் நமக்கு எங்கேயோ சுவாமி கொண்டு போகிறார் நம்மளை. இதுதான் சொல்லுவேன். ரொம்ப சரி. ஸோ அக்கா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தானா உங்களை வந்து வார்டனா தானே அனுப்பினார் இல்லையா ராஜமந்திரி? ஆமா. அப்போ நீங்க 4 பேரும் ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கீங்க. அதையும் மீறி இந்த வேலையும் செஞ்சிருக்கீங்க, ரைட்? சுவாமி வந்து அந்த கன்விக்ஷனை கொடுத்து, ஃபெய்த்தை கொடுத்து, ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து அதை செய்யவும் வைக்கிறார். வா, எக்ஸலண்ட்டாக இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்க 2 பேரோடலையுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எவேட் பண்ணாம கரெக்டா டியூட்டியை பண்ணி வித் ஃபெய்த் அண்ட் கன்விக்ஷன் தட் சுவாமி எப்பவுமே நம்ம கூட இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபெய்த்தோட நீங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு. அதுவும் ஃபியர்லெஸ்ஸா இல்லையா? பாரதியாரோட இன்னொரு போயம் இருக்கு, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்றது. எப்போ நம்மளுக்கு அந்த ஃபியர்லெஸ்னஸ் வரும், எப்போ அச்சமின்மை வரும், நம்ம கரெக்டாக அந்த பாதையில் போனாதான், வழி தவறாமல் போனாதான் முடியும். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும் அப்படின்றத கிளாரிட்டியோட புரிய வச்சுருக்கீங்க. தேங்க்யூ. இதில் நம்ம சுவாமி மேலே ஃபெய்த்து, நம்ம லவ் பண்ணுறோம் சுவாமியை, இதெல்லாம் ஓகே. சுவாமி எந்த அளவுக்கு நம்ம மேலே ஃபெய்த்து வச்சுருக்காருன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு சீனியர் அக்கா சொன்னாங்க, அவங்க வந்து ஆர்ட்ஸ் தான் படிச்சிருக்காங்க, காமர்ஸ் அண்ட் BA தான். அவங்கக்கிட்ட ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி சுவாமி வந்து அனஸ்தீஷியா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாராம். அனஸ்தீஷியாவா? ஆமாம், படித்தது ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ். ஸோ அது கேட்டதுக்கு சுவாமி சொன்னாரா, எங்கள் பசங்க எங்கனாலும் நல்லா ஃப்ளரிஷ் ஆவாங்க, கரெக்டாக முடிச்சிருவாங்க வேலையை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபெய்த்து நம்ம மேலே வச்சிருக்காரு அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். சுவாமி வந்து நம்ம மேலே ஃபெய்த்தும் வைக்கிறாரு, நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறாரு அப்படின்றத பார்த்தோம். சுவாமி நம்ம கூடயே இருக்காரு அப்படின்றதையும் நிறைய தடவை புரிய வச்சிருக்காரு இல்லையா பிரீதா? ஆமாம். நம்மளுடைய ஃபைனல் இயர் சுவாமியுடைய 70th பர்த்டே அப்போது சுவாமி நமக்கெல்லாம் ஒரு வாட்ச் கொடுத்தாரு. அந்த வாட்ச் வந்து சுவாமி வந்து நம்ம டீச்சர்ஸை ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னார். அப்போது எல்லாரும் வந்து கத்தினோம், இல்லை சுவாமி நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொன்னோம். அப்புறம் புஷ்பா மேம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, சுவாமி 70th பர்த்டே டைம் ரொம்ப பிஸியாக இருக்கார், நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொல்லி வி அக்செப்டட். அது சுவாமி வந்து நமக்கு அக்னாலஜும் பண்ணார். ஆனால் என்னன்னா மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்குன்னா, அப்போ சுவாமி அங்கே வந்து நின்று நம்மக்கிட்ட வந்து நான் எப்போவும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னாரு. இப்போவும் நம்ம எல்லாருமே அந்த வாட்ச் வச்சுருக்கோம், எப்போல்லாம் போட முடியுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை. அது எவ்வளோ ரீஅஷ்யூரிங் வேர்ட்ஸாக இருந்துச்சு அது. கரெக்ட், கண்டிப்பாக. இவ்வளோ அஷூரன்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஹியூமன் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்பப்போ கொஞ்சம் வேலையை காமிக்கும், மங்கி மைண்ட். ஸோ எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்குலாம் தெரியும் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சுமாராக இருக்கும். ஃபஸ்ட் இயரில் பாட பாட எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது, வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கணும்னு அப்படியே ஃபுல் ஈகோ ப்ளோட் ஆகிடுது. அப்போது ஃபஸ்ட் இயரில் ப்ரைஸும் கிடச்சிது, சுவாமி கையாலையும் கிடச்சிது, பாத நமஸ்காரம் கிடச்சிது, இவ்வளோ சான்சஸ். அதனால் கண்டிப்பாக எங்கேயோ போயிடுது மைண்டு. செகண்ட் இயரில் என்ன ஆச்சுன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஒன்றுமே ஒரு சான்ஸும் வரலை. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளுடைய குரு பூர்ணிமா ஒரு செகண்ட் இயரில் வந்து ஒயிட் ஃபீல்டில் 1 வீக் சுவாமி கேவஸ் கோல்டன் சான்ஸ். கோல்டன் சான்ஸ்னா அது எப்படின்னா, சுவாமி அங்கேருந்து பார்ப்பாரு, சுவாமியோட ரூம்லேருந்து பார்ப்பாரு, நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்றது மினிட் வைஸ் அவருக்கு தெரியும் என்ன நடக்கிறது அப்படின்னு. ஸோ அது அப்புறமா சொல்லுவா பிரீதா என்னன்னு. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது வி ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சுவாமி. ஒரு 2-3 தடவை கிடச்சிது, அப்போவும் எனக்கு கிடைக்கல. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும்போது தான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சுது, ஓகே நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நான் பாடலை அப்படின்றது. இப்போவும் என் முன்னாடி மைக்கு வச்சான்னா முதல்ல நான் சொல்கிறது அது ஒன்று தான் விஷயம், நான் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், நான் பாடலை, இது நீ கொடுத்துருக்க, நீயா பாடு அப்படின்னு. ஸோ இந்த கன்விக்ஷன், ஃபெய்த்து, இது எல்லாத்தோடையும் நம்மக்கிட்ட இருக்கிற ஈகோவையும் அழிச்சு இல்லையா, செருக்கு அப்படின்றது ஈகோன்னு சொல்லலாம், அதுக்கு மேலே இருக்கிறது, அது அப்படியே அழிச்சு விஸ்டமை கொடுக்குறாரு. கரெக்டா? கரெக்ட். ஸோ அடுத்த லைன் அதுதான் பாரதியார் சொன்னதும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம் அப்படின்னு. ஞான செருக்கு அப்படின்றது ஈக்குவல் டு விஸ்டம்னு வச்சுக்கலாம்.
நாட் எக்ஸாக்ட்லி, பட் ஈக்குவல் டு விஸ்டம்னா அந்த விஸ்டம் கொடுக்கறது சுவாமி தானே. அதை எப்படி கொடுக்கறாரு, எப்படி கேரக்டர் மோல்ட் பண்றாரு அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேசுவோம். ஆக்சுவலா நம்மளுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவா சுவாமி வந்து ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காரு. 18th February 1995ல கொடுத்துருக்காரு. அதுலேருந்து ஒரு சில வரிகளை வந்து நான் இங்கிலீஷ்லயே படிக்கிறேன். Swami wanted his students to have good behavior, good conduct, good character and good thoughts அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்றாரு, each one of you when you go out should be an ideal student அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கொடுத்தது வந்து அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்னைக்கு இன்டர்வியூ. ஸோ நம்ம எல்லாருமே இன்னமும் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஐடியல் ஸ்டூடெண்ட்டாக ஆகணுன்றதுக்காக நம்ம எந்த லேடரில் எங்கே இருக்கோமோ தெரியாது, நம்மளை ஏற்றி விடுறதும் அவர் தான். ஸோ ஐடியல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது பிரீதா உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இதை பற்றி? நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்த பீரியடு ஒரு 45 டேஸ் சுவாமி வந்து டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கோர்ஸ் கொடுத்தாரு சுவாமி நமக்காக. அதில் வந்து சின்ன விஷயத்துல இருந்து நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், அதெல்லாமே சொல்லும்போது சுவாமி எப்பவும் சொல்கிறார் இல்லையா, மை லைஃப் இஸ் மை மெசேஜுங்கிறாரு. அப்போது ஒரு டிஸ்கோர்ஸில் சுவாமி சொன்னார், என்னுடைய லைஃப் நான் எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன், சைலன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்காக சுவாமி சார் அப்போ சொன்னது வந்து, நான் அதனால இன்டர்வியூஸ் கொடுக்கறத கூட கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். நீ சொன்ன மாதிரி நம்ம ஒயிட் ஃபீல்டில் அந்த 1 வீக் இருந்தப்போ சுவாமி வந்து மேலே அவர் ரூம்லேருந்து பார்த்துட்டு நாங்கெல்லாம் வந்து வெளியே வந்து ரவுண்டாக உட்காந்து டின்னர் சாப்பிடுவோம். அப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருப்போம். அப்போ கல்யாண மண்டபத்துக்கு வந்து சுவாமி எங்கள்கிட்ட பேசினார். அப்போ சுவாமி சொன்னார், நீங்கள் எல்லாம் ரவுண்டாக உட்காந்து பேசுகிறீங்கல்ல, அந்த மாதிரி சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படின்னும் சொன்னார். இன்ஃபேக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஜெயந்திகா நீங்களும் இருந்திருப்பீங்க, நம்ம ஃபைனல் இயர் இன்டர்வியூக்கு எல்லாரும் பருத்தி வந்தோம். ஆனால் அந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, சுவாமி மந்திருக்குள்ளே கூப்பிட்டு ரொம்ப நம்மளையெல்லாம் திட்டினார். ஸோ நம்ம வந்து நம்ம சீனியர் அக்காஸ்க்கு ஃபைனல் இயர் அக்காஸ்க்கு அப்போ இன்டர்வியூ, இதுதான் அவங்களோட இன்டர்வியூ. நம்ம எல்லாம் அனந்தபூர் போய் அழுதோம், சுவாமிகிட்ட ப்ரே பண்ணோம், எல்லாமே பண்ணோம். பட் அந்த லவ் ஃபார் சுவாமி, இன்னொன்று என்ன பண்ணோம்னா, சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு டெய்லி போகும்போது செருப்பு கூட போடாமல் சைலண்ட், அவ்வளோ சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். அண்ட் சுவாமி அதை அக்னாலேஜ் பண்ணார். திரும்பவும் நம்மளை கூப்பிட்டாரு, ஃபைனல் இயர் அக்காஸ் கிட்ட பேசினாரு, 5 ஸ்டார் கொடுத்தாரு, சுவாமி லவ்ஸ் யூன்னு சொன்னார். ஸோ தட் அந்த சைலன்ஸுங்கிற அந்த அதோடைய இம்பார்ட்டன்ஸை சுவாமி நமக்கு வந்து எவ்வளோ அழகாக எத்தனை தடவை அதை வந்து எடுத்து சொன்னார். இதில் ஒரு இன்சிடெண்ட், தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் ரொம்ப மேசிவாக நடந்தது. நான் டெய்லி ஃபீல்டுக்கு போய் அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து கவர் பண்ணேன். அங்கே அந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியும், ஏன்னா என்னை பார்க்குறாங்க, டெய்லி நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன், எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ப்ரொட்டஸ்ட் அப்போ எனக்கு வேற ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டிய கட்டாயம். நான் ஒரு டாக்ஸியில் தான் போனேன். அப்போ என்னை நடுவில் நிறுத்தி அவங்க வந்து, நாங்கள்லாம் போராடிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி போய் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை கீழே இறங்க சொல்லிட்டு காரை அனுப்பிட்டாங்க அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ். ஆஃபீஸுக்கு கூப்பிட்டேன், யாருமே எனக்கு வந்து அப்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அதான் எங்கே பார்த்தாலும் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்களே, அதனால் யாரும் வர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நமக்கு சுவாமி கொடுத்தது சைலன்ஸ் அண்ட் ப்ரேயர், ரெண்டும். ஸோ ஒரு ஓரமாக நின்று மனசுக்குள்ளே கொஞ்சம் பதட்டம் இருந்தது, ஏன்னா இத்தனை பேர் எல்லாரும் ஏதாவது பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு. ஆனால் அந்த சைலன்ஸ் அண்ட் ப்ரேயர் கொஞ்ச நேரம் பண்ணதில் அந்த போராடிட்டு இருக்கிற ஒரு பையன் வந்து, மேடம் என்னாச்சு அப்படின்னா, இந்த மாதிரிப்பா நான் அசைன்மெண்ட் போகணும், நான் போகலை, ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுருங்க அப்படின்னு. அந்த பையன் வந்து நான் அவனோட வண்டியில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டார். ஒரு ப்ரொட்டஸ்டர் கூட நான் போனதுனால அதுக்கப்புறம் என்னை யாருமே ஸ்டாப் பண்ணலை. என்ன அனுபவத்தில் என்ன தெரியுதுன்னா, ஒரு சிச்சுவேஷன் வந்து சேலஞ்சிங் சிச்சுவேஷன் ஆஃபீஸ் ஆகட்டும் எங்கேயாகட்டும் வரும்போது, நம்ம அந்த ஒரு சைலண்ட் மோடுக்குள்ளே கொஞ்ச நேரம் போய் ப்ரே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வருது, அந்த அந்த சிச்சுவேஷன் பற்றின ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வருது. அடுத்தது அதை வந்து நம்ம பெட்டராக ரிசால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ நம்ம இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம எஸ்கலேட் தான் பண்ணுவோம். பட் ஒரு சைலண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷனை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது வந்து அது லைஃப்பில் லேட்டர் புரிஞ்சுது. பட் நமக்கு சுவாமி காலேஜில் படிக்கும்போது சுவாமி திரும்பவும் அந்த சைலன்ஸுங்கிறத நமக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப கரெக்டுக்கா. நீங்கள் சைலன்ஸை பற்றி எவ்வளவு அற்புதமாக சொன்னீங்க.
சுவாமி நம்மக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, யூ ஆர் நாட் தி பாடி, யூ ஆர் நாட் தி மைண்ட், யூ ஆர் தி ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து முழுமையாக நம்மளால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் இன்னும் பக்குவம் வரல தான். ஆனால் ஒரு விஷயம், சுவாமி நம்ம கூட எப்பவும் இருக்கிறாரு. என்ன சுச்சுவேஷன்லேயும் நம்ம கூடவே இருக்கிறாரு. எப்போவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நமக்கு கைட் பண்ணுறாரு, நமக்கு சக்தி கொடுக்குறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னு ஆசையாக இருக்குக்கா. ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேஜரான ஹெல்த் செட்பேக் வந்தது. என்னுடைய கைகள் கால்கள் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் செயலிழந்த நிலைக்கு போயிடுச்சு. மெடிக்கலி இது என்ன சொன்னாங்கன்னா, பாடி ஒன்லி ஹாஸ் டு ரீபில்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது. என்ன ரேட்டில் குணமாகும், இல்லை எவ்வளோ நல்லா குணமாகும், அதெல்லாம் எதுவுமே டாக்டரால் ஆணித்தரமாகவும் லைக் ஒரு இதுவோட சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து என் ஃபேமிலியும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது, இவளால் திரும்ப வர முடியுமா, வில் ஷி எவர் பவுன்ஸ் பேக் டு நார்மல், திரும்ப வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. நான் ரொம்பவே வந்து மனசில் நினச்ச விஷயம் என்னென்னா, சுவாமி என் கூட இருக்கிறார், கண்டிப்பாக என்னால் வந்து திரும்ப வந்துட முடியும், எப்படியும் இந்த சுச்சுவேஷன்லேருந்து என்னால் வந்து வெளியே வந்துட முடியும்னு ஒரு நம்பிக்கை என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையை தான் ஆதாரமாக வச்சு எக்ஸசைஸும் செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி ஃபார் த பாஸ்ட் 7 இயர்ஸ் நான் டான்ஸும் கற்றுக்கிட்டேன், கிளாசிக்கல் டான்ஸ். அது எல்லாத்துக்கும் சுவாமி கொடுத்த ஒரு ஆத்ம சக்தி தான் காரணம்னு நான் நினைக்கிறேன்க்கா. ஷோ புல் அரிச்சிட்டு உஷா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு, நிஜமாவே நீ அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேருந்து எப்படி நீ வெளியில் வந்திருக்க. இதை நினைக்கும் போது, நம்ம படிக்கும் போது, நம்ம அனந்தபூரில் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஸோ எது ஒன்று சொன்னாலும், ஏன்னா நம்ம வெளியில் இருந்தது வந்து லைஃப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே போனோன்னே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் கார்த்தால 5 மணிக்கு எழுந்திருக்கணும், சுப்ரபாதம் டெய்லி எழுந்திருக்கணும், சண்டே உட்பட எழுந்திருக்கணும். இப்படின்னு நினைக்கும் போது, ஐயோ எப்படி 5 மணிக்கு டெய்லி எழுந்திருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணித்து. அதுக்கப்புறம் ஒரு ரூமில் 8லேருந்து 9 பேர் இருப்பாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ரூம் கிடையாது, சின்ன ரூம் தான். யூஸ்வலாகவே சொல்லுவாங்க, அண்டர் 1 ரூஃப் 2 லேடிஸ் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு. அதில் நம்ம 8-9 பேர். அந்த 8-9 பேரும் எப்படி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர்லேருந்து அந்த மாதிரி பிரித்து வேற இருப்போம். அண்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் இருப்பாங்க. கரெக்ட். எல்லா லாங்குவேஜஸ் பேசுவாங்க. அவங்களோட பழக்க வழக்கங்கள் வேறையாக இருக்கும், அவங்களோட குணநலங்கள் வேறையாக இருக்கும். இன்ஃபேக்ட் வெளிநாட்டிலேருந்து கூட நம்மளோட வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பீப்புளோட நம்ம வந்து டெய்லி டே இன் அண்ட் டே அவுட் நம்ம அவங்களோட தான் இருக்கணும். ஸோ எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே ஒன்றா இருக்கோமோ, அந்த ரூம் நம்மளோடது. அந்த இயருக்கு அந்த ரூமில் நம்ம தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் 2 காட்டு தான். ஸோ காட்டுக்கு சண்டை போட முடியாது, நான் படுக்கிறேன் நீ படுக்கிறேன்னு. ஸோ யாருக்கு வேணும் அப்படிங்கிறத அந்த புரிதலை நமக்கு கற்றுக் கொடுத்தாரு சுவாமி. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், யாருக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து, நம்ம யாருக்கு வேணுமோ அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதை விட எனக்கு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்னா, அந்த ரேக்கில் அடுக்கிறது தான். அது என்ன, ஒரு கொலுப்படி மாதிரி ஒரு நீளமாக ஒரு ரேக்கு, அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு ரேக் தான் நமக்கு. அதில் நம்மளோட புக்ஸ் வச்சுக்கணும், சாரீ வச்சுக்கணும், மிச்சது எல்லாமே வச்சுக்கணும். அப்படிங்கும்போது நிஜமா என்னடா சுவாமி இப்படி இருக்குமா உன் காலேஜ், நான் வேற என்னவோ நினச்சி வந்தேன், கடைசியில் இப்படி இருக்கே அப்படின்னு தான் எனக்கு தோணித்து. பட் ஸ்டில் அவ்வளோதான், அந்த மினிமமில் நீ என்ன வச்சுக்க முடியுமோ வச்சுக்கணும். ஸோ நம்ம மினிமமாக என்ன கொடுத்தாலும் நம்மளால் இப்போது வாழ்க்கையை நடத்த முடியும். ஸோ எந்த சுச்சுவேஷனில் போடு, என்னால் வெளில வந்துட முடியும். ஸோ அதுதான் அந்த ட்ரைனிங் கிரவுண்ட் இல்லையா. ஸோ அட்லீஸ்ட் நம்ம அனந்தபூரில் இருக்கும் போதாவது படுக்கையாவது இருக்கும், அதில் படுப்போம். பருத்தி வந்துட்டோன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மேட்டு இல்லைன்னா ஒரு தறி, அது மட்டும்தான் எடுத்துன்னு வர முடியும். அந்த டாமெட்ரியில் தான் ஸ்டே பண்ண முடியும். ரூம் எல்லாம் எதுவும் கிடையாது. அது ஒரு லாங்காக ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அதில் 300லேருந்து 350 பேர் ஒரேடியாக ஸ்டே பண்ணணும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ்க்கெல்லாம் வரும்போது நம்ம 10 நாள் 15 நாள்லாம் ஸ்டே பண்ணுவோம், சுவாமியோட பர்த்டேக்கு வரும்போதெல்லாம் கூட. அண்ட் எவ்வளோ பாத்ரூம்ஸ் இருக்கும், 10. ஸோ இந்த 350 பேரும் அந்த 10 பாத்ரூமில் தான் போய் குளிக்கணும். எல்லாமே வந்து அந்த டயத்துக்குள்ளே பண்ணணும். தர்ஷனுக்குள்ளே நம்ம ரெடி ஆகணும், ஸ்போர்ட்ஸ் மீட் ப்ராக்டிஸ் போகணும், அதுக்கப்புறம் வரணும். ஸோ நம்ம குளிக்கிறது வந்து டே அண்ட் நைட் நடக்கும். ஸோ எப்போ பாத்ரூம் ஃப்ரீயாக இருந்தோ அப்போ போய் குளிச்சுப்போம். ஸோ எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் நம்ம வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லாரோடையும் வாழணும். அண்ட் அந்த சகிப்புத்தன்மை தான் மெயினாக வந்து நான் கற்றுன்றதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சகிப்புத்தன்மைங்கிறது வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமா அந்த வீட்டில் வந்து டோட்டலி ஆப்போசிட்.
எங்கள் வீடு வந்து எப்படி இருந்ததோ அதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். இங்கே இருந்தது எதுவுமே அங்கே இல்லை. ஸோ எனக்கு போனோடனே அனந்தபூர் போனது தான் ஞாபகம் வந்தது. ஓ, சுவாமி திருப்பியும் அனந்தபூர் அனுப்பிட்டார் போல இருக்கே நம்மள அப்படின்னு தான் எனக்கு தோணித்து. ஆனால் சுவாமி இவ்வளவு கற்றுக் கொடுத்தது அந்த டயத்தில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் வெறும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட புலம்பினேனே தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் ரியாக்டே பண்ணலை. ஸோ இதுதான் சுவாமி நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார் லைஃப்பில். எனக்கும் ஒரு ஞாபகம் வருது. டோன்ட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட் சொல்கிறார்ல, இது இந்த தருணத்தில் எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜமன்றிக்கு அனுப்பும்போது சுவாமி சில்வர் லாக்கெட் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கெல்லாம். அப்போ கொடுத்துட்டு நீங்கள் ఎప్పుడు మెడలో వేసుకోండి, నేను వెంట జంట కంట ఉంటూనే ఉంటాను சொன்னார். ஸோ அதை அப்படியே நான் போட்டுகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு கயரோ சாதாரண செயினில் போட்டிருப்பேன். இப்போ கல்யாணம் அனுப்புகிறேன் என்னென்னா மங்கள் சூத்திரத்தில் தான் போடணும்ல. அப்போ நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு போய் அவர் எங்கள் ஹஸ்பண்ட்டை கொடுத்து இது மங்கள் சூத்திரத்தில் போடுங்க. இது யாருது, இதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்ட்டாரு. நான் ரியாக்டே ஆகலை. ஓகே நீங்கள் போட வேணாங்க, ஆனால் என் மனசுலேயே நீங்கள் அவர் எடுக்கவே முடியாதுன்னு அவ்வளோதான் சொன்னேன். அடுத்த நிமிஷம் குடுன்னு வாங்கி அவர் அதில் கோத்துட்டு இன்றைக்கும் அது எனக்கு இன்னும் கழுத்தில் இருக்குது. ஸோ சுவாமி டு நாட் ரியாக்ட் ரெஸ்பாண்ட்னு நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரியே தான் நானும் பண்ணது. அதுக்கு அதனுடைய விளைவு பாருங்கள் எவ்வளோ அவங்கள பாசிட்டிவாக அவங்களே மாற வச்சு. ஸோ இதுதான் சுவாமியோட மகிமையே. உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் இங்கே பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அருமையாக இருந்தது. நிறைய லெசன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த சுவாமி இன்ஸ்டிடியூஷனில் சுவாமியோட மூமெண்ட்டில் நம்மலாம் இருக்கோம் அப்படின்னா அது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி. சுவாமி வந்து நமக்கு அது ட்ரைனிங்கும் கொடுக்கறது அவர் தான், அதில் நல்ல நெறிகளை சொல்லி கொடுக்கறதும் அவர் தான், அதை ப்ராக்டிக்கலாக நம்மளை வந்து அந்த ஃபயரில் போடுற மாதிரி போட்டு அந்த சிச்சுவேஷனை கொடுக்கறதும் அவர் தான், சிச்சுவேஷனும் அவர் தான், அதை ஜெயிக்க வைக்கிறதும் அவர் தான், அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறதும் அவர் தான், ஆத்ம விஸ்வாசத்தை கொடுக்கறதும் அவர் தான், கடைசியாக அந்த ஜெயமும் அவர் தான். எல்லாமே அவருக்கே சாரட்டும், எல்லாமே அவரே இருக்கட்டும். நம்ம எப்போவுமே அவரை மறக்காமல் நன்னறியில் நடந்து நன்னடை போட்டு பாரதி கண்ட புதுமை பெண்ணா, அதற்கும் மேலே சுவாமி சொல்கிற புனித பெண்ணாக மாறணும். புனித பெண்ணாக தான் ஆகணுன்றது சுவாமியோட கோரிக்கை, சுவாமியோட எதிர்பார்ப்பு. சுவாமி அடிக்கடி மதாலசா அப்படின்ற ஒரு ராணியை பற்றி அவரோட டிஸ்கோர்ஸஸில் சொல்லுவார். அந்த ராணி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய பிறந்த குழந்தைய தூளியில் போட்டு தாளாட்டும் பொழுது ஆத்ம ஞானத்தை ஊட்டி வளர்த்தாங்க. அதுதான் தாலாட்டாவே பாடுவாங்க. அதனால அவங்க குழந்தைங்கள்லாம் அப்பவே லிபரேட் ஆயிட்டாங்க. ஸோ நம்மளை வந்து புனித பெண்ணா எதிர்பார்க்கறதும் அதுதான். அந்த லெவலுக்கு நம்மளை சுவாமி வந்து அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால நம்மளுமே சுவாமி கிட்ட வேண்டிப்போம். எந்த லேடர்ல எந்த படியில இருக்கோமோ நமக்கு தெரியாது. ஆனா சுவாமி நம்மளை கண்டிப்பா அந்த புனித பெண்ணா ஆக்குவாரு அப்படின்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கு. சுவாமி வந்து 1995 லேடிஸ் டே ஆரம்பிச்சார் இல்லையா, அப்போ ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த டிஸ்கோர்ஸ்லேருந்து ஒரு சில மெசேஜஸ் எல்லாம் நம்ம ஒரு டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி எடுத்துட்டு கடைசியாக இந்த பேனல் டிஸ்கஷனை நிறைவு செய்யலாம். சுவாமி அந்த டிஸ்கோர்ஸில் சொல்லியிருக்காரு, உன்னை ஜெயிச்சா உலகத்தையே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எதை பண்ணாலும் அன்பாக பண்ணணும், அன்பு கலந்து தான் பண்ணணும் அப்படின்னு. மூணாவது, தாட் வேர்ட் அண்ட் டீட் எல்லாமே ஒன்றாவே இருக்கணும். அது ஒன்றா இருந்ததுன்னா எல்லா வேல்யூஸும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு. சத்திய தர்ம சாந்தி பிரேமா அஹிம்சா எல்லாமே கூட சேர்ந்து வந்துடும் அப்படின்னு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு விமன் ஒரு பெண் வந்து மாறினா அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களும் மாறுவாங்களாம். ஏன்னா நீங்கள்லாம் அர்த்தாங்கினிகள், ஓகே, அவங்களுடைய பார்ட்டு அண்ட் யூ ஆர் லீடிங் தெம் அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் அவங்கள லீட் பண்ணுறீங்க, மென்னும் மாறுவாங்க நீங்களாம் மாறினீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதெல்லாம் பண்ணினா வர்ச்சுவஸ் ஆகலாம், நல்ல வேல்யூ ஓரியன்டாக இருக்கலாம், நெறிகள் தவறாமல் இருக்கலாம். அதுதானே பாரதியாரும் சொல்லியிருக்காரு இல்லையா? கடைசி லைன் அதுதானே, செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். நம்ம அந்த பாதையை விட்டு விலகாமல் வேல்யூஸோட நடந்துப்போம் அப்படின்றத சுவாமியும் அழகாக அந்த டிஸ்கோர்ஸில் சொல்லியிருக்காரு. வர்ச்சுவஸாக இருந்தால் ஹிஸ்ட்ரி நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சுவாமிக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு நம்ம எல்லாம் இந்த உரையை முடிச்சுக்கலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.